ட்ரெடிஷனல் சௌராஷ்டிரா கிச்சன் வழங்கும். இன்று நாம் ட்ரெடிஷனல் சௌராஷ்டிரா கிச்சன் சேனலில் சௌராஷ்டிரியன் ஸ்பெஷல், மதுரை ஸ்பெஷல் முள்ளு முருங்கை கீரை வடை என்ற பங்கரப்பன் பைரி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இப்போ நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கு நாம் இன்றைக்கி முள்ளு முருங்கை கீரை இலை 25 to 30 இலை எடுத்துருக்கோம். முருங்கை கீரை 1 கப் நாங்கள் காட்டியிருக்க எடுத்துக்கோங்க. இட்லி அரிசி 4 அளவுக்கு வேணும்னா நீங்கள் புழுங்கல் அரிசி கூட எடுத்துக்கலாம். சித்தரத்தை 1 பீஸ் எடுத்துருக்கோம். பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்துருக்கோம். அரிசி மாவு தேவைக்கேற்ப. முதல்ல நம்ம எடுத்து வச்சுருக்கிற இட்லி அரிசியையும் சித்தரத்தையும் 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இதே மாதிரியே நம்ம சித்தரத்தையும் இந்த மாதிரி ஊற வச்சுக்க போகிறோம். இதுதான் முள்ளு முருங்கை இலை, அதாவது சௌராஷ்டிராவில் பங்கரப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கல்யாண முருங்கை இலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு இதில் ஸ்டெம்மில் 3 இலை இருக்கும். இப்போது இதை நம்ம ஸ்டெம்லேருந்து எடுத்துகிட்டு அப்புறமா இந்த இலையை மட்டும் கழுவி எடுத்துக்கலாம். இது ஏன் முள்ளு முருங்கைக்கீரை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அதோட மெயின் ஸ்டெம், அதாவது நடுவில் இருக்கிற தண்டில் தான் முள் இருக்கும். இந்த மாதிரி கீரையை நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நம்ம இலைக்கு நடுவில் இருக்கிற மெயின் நரம்பு எடுத்துக்க போகிறோம். நரம்பை நம்ம எடுக்கலைன்னா மாவு சரியாக அரைப்படாத ஃப்ரெண்ட் நம்ம எடுத்தோம். இந்த மாதிரி மடிச்சுட்டு அப்புறமா மேலாப்பில் இருக்கிற நரம்பை இழுத்தோம்னா நமக்கு அந்த நரம்பு பிஞ்சு வந்துடும். இலை மட்டும் தனியாக கரைச்சிடும். இந்த மாதிரி நம்ம நரம்பை எடுத்து தூக்கி போட்டுடலாம். அப்புறமா இலைக்கு நடுவில் இருக்கிறதையும் நரம்பையும் நம்ம எடுத்துடலாம். அவங்க எடுக்கிற மாதிரியே நம்ம எடுத்துக்கலாம். இந்த இலை சளிக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம மழைக்காலத்தில் சாப்பிட்லாம். அப்புறமா சளி தொந்தரவு இருக்கிறவங்க இதை சாப்பிட்டிங்கன்னா சளி சீக்கிரமாக குணமாயிடும். இந்த இலையை நம்ம காட்டுற மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நமக்கு இலையெல்லாம் நல்லா எடுத்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த இலை இருக்குல்லைங்க, அந்த இலையை இன்னும் சின்ன சின்ன பார்ட்ஸாக நம்ம பிச்சை போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே இட்லி அரிசியை ஊற வைக்க சொன்னோம் இல்லையா, அந்த இட்லி அரிசி இப்போ ஊறிடுச்சு. 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து கிரைண்டரில் நம்ம அரைச்சிக்க போகிறோம். முதல்ல நம்ம அரிசியை சேர்த்துட்டு அரிசி பாதி அரைப்பட்டோடனே இந்த மாதிரி நம்ம இலையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டே வந்துடலாம். இந்த மாதிரி நம்ம மாவை அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம 3 மணி நேரம் ஊற வச்சு சித்தரத்தை எடுத்துக்கலாம். சித்தரத்தை எடுத்து நல்லா தட்டி எடுத்துக்கலாம். நம்ம இந்த சித்தரத்தையே ஊற வச்சா தான் நம்மளால் தட்ட முடியும், இல்லைன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். நம்ம சித்திரத்தையே இந்த மாதிரி ஒரு கல்லை வச்சு நல்லா இந்த மாதிரி தட்டிக்கலாம். தட்டினா அது ஃப்ளாட் ஆகிடும். ஃப்ளாட் ஆனவுடனே நம்ம பீஸ் பீஸாக பிச்சு பிச்சு எடுத்துடலாம்.
இங்கே பாருங்கள், நம்ம ஊற வச்சதுனால இந்த மாதிரி பீஸ் பீஸாக வந்துடுச்சு, இல்லைனா ரொம்ப ஹார்டாக இருந்திருக்கும். நம்ம வந்து 3 பீஸ் சித்திரத்தை எடுத்துருந்தோம், ஆனால் அதில் வந்து ஒரு பீஸே போதுமானதாக இருக்குது. அதனால் நம்ம வந்து அந்த ஒரு பீஸே எடுத்து மாவில் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இந்த மாவு அரைக்கும் போதே உப்பு சேர்த்துட்டோம். உப்பு சேர்த்துட்டு பாருங்கள், இப்படி க்ரீன் கலரில் வந்திருக்கு அந்த எல்லை சேர்த்த அப்புறம். அதோட நம்ம வந்து அந்த சித்திரத்தையே சேர்த்துடலாம். நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை நல்லா கழுவி தண்ணியெலாம் வடித்து இந்த மாவில் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து மாவு அரைக்கும் போது கொஞ்சம் கெட்டி பதமாகவே அரைச்சிக்கலாம், நிறைய தண்ணி விடாமல். நம்ம வந்து அரைக்கும் போது முருங்கைக்கீரையை சேர்த்தோம்னா அது வந்து கசப்பு இறங்கிடும். அதனால் நம்ம வந்து அரைச்ச பிறகு இதில் வந்து இலையை மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். இப்போ பாருங்க, நமக்கு வந்து அந்த பைரி சுடுறதுக்கான மாவு கன்சிஸ்டன்சி கெட்டியாக இல்லை. அதனால் நம்ம வந்து இதோட அரிசி மாவு சேர்த்துக்க போகிறோம். இதோட நம்ம வந்து கெட்டியாகிற வரைக்கும் நம்ம அரிசி மாவு சேர்த்துக்க போகிறோம். இந்த மாவு வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த கையில் எடுக்கிறப்போ சூப்பராக வருது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துச்சு. இப்போ நம்ம எண்ணெயை சூடு பண்ணிடலாம் கடாயில். அப்புறம் பைரியை சுட்டு எடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில் சூடாகிட்டு இருக்கட்டும். நாம் இங்கே வந்து ஒரு உருண்டை சப்பாத்தி மாவு எடுக்கிற மாதிரியே ஒரு உருண்டை எடுத்துகிட்டு அப்புறமா ஒரு பட்டர் பேப்பரில் சிறிதளவு எண்ணெயை தடவிட்டு அது மேலே வச்சு இதை தட்டிக்கலாம் ரவுண்ட் ஷேப்பில். இந்த மாதிரி அந்த மாவை வச்சு ரவுண்ட் ஷேப்பில் நம்ம தட்டிக்க போகிறோம். ரொம்ப வந்து திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் நம்ம வந்து இந்த மாவை வந்து தட்டிக்கிறோம். அந்த மாவை அப்படியே எடுத்து நம்ம அந்த எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா வந்து அந்த எண்ணெயோட சலசலப்பெலாம் அடங்கின அப்புறம் பாருங்கள், சூப்பராக க்ரீன் கலரில் நம்மளுடைய பைரி ரெடி ஆயிடுச்சு. இந்த வடை ஃப்ரை ஆகும்போது அந்த சித்திரத்தை அப்புறமா அந்த முருங்கைக்கீரை வாசனை, முள்ளு முருங்கைக்கீரை இலையோட வாசனை அப்படியே செம்மையாக சூப்பர் வாசனையாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம இன்னொன்று செஞ்சு காட்டுறோம். அதே மாதிரியே ஒரு உருண்டையை வச்சு இது வந்து இன்னொரு மெத்தடுங்க. இந்த மாதிரி அந்த பட்டர் பேப்பரை பாதியாக மடித்து ஒரு கிண்ணத்தை சின்ன கிண்ணத்தை வச்சு இதை நம்ம வந்து ஃப்ளாட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், அது வந்து ரவுண்ட் ஷேப்பில் சூப்பராக வந்துச்சு. அப்புறமா அதை எண்ணெயில் தூக்கி போட்டு அப்படியே பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் ஃப்ரை ஆன அப்புறம் நம்ம வந்து இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கின அப்புறம் சூப்பராக க்ரீன் கலரில் முள்ளு முருங்கை கீரை வடை ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான சூப்பரான பங்காரப்பான் பைரி என்ற முள்ளு முருங்கை கீரை வடை ரெடி. மதுரையில் வந்து பெரும்பாலும் சௌராஷ்டிர மக்கள் இருக்கிறதுனால இது வந்து மாவுக்கும் நம்ம வந்து இதை தட்டி சாப்பிட்டுக்கலாம். இந்த ரொம்ப ஹெல்த்தியான சுவையான பங்காரப்பான் பைரியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் சஜஷன்ஸை சொல்லுங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பொட்டுக்கடலை பொடி. இதோட நம்ம பைரியை தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் அதை செஞ்சு பாருங்கள். இது எப்படி செய்யுதுன்னு நாங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நம்ம வந்து அந்த கீரை வாங்குறவங்ககிட்ட சொல்லிட்டோம்னா அவங்க வந்து அந்த கீரையை வாங்கி வச்சுருவாங்க. அவ்வளோதான், நம்ம வந்து அதை சுட்டு இந்த மாதிரி சுவையான சூப்பரான பைரியை செஞ்சு சாப்பிட்லாம். இந்த இலை வந்து சைதாப்பேட் மார்க்கெட்டில் சென்னையில் வந்து டியூஸ்டேவும் ஃப்ரைடேவும் கிடைக்குதுங்க. நீங்கள் செஞ்சு பார்க்க போகிறீங்கன்னா அங்கே போய் வாங்கிக்கோங்க. சென்னையில் இருந்தீங்கன்னா விதவிதமாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் சொல்லுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், உங்கள் சஜஷன்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மறக்காமல் ட்ரெடிஷ்னல் சவுத் செக்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபைட் எல்பசி நான் வில்லுசி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.